வருகை தந்திருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பரணி. இன்னைக்கு கவிதாலயா சரவணன் கிரியேஷன்ஸ் பிரசன்ஸ் மக்கள் தலைவா படத்தின் ஆடியோ லான்ச்சுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஸோ அவங்க காஸ்ட் அண்ட் க்ரூ கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவதாக ஸ்டேஜுக்கு வந்து படத்தின் தயாரிப்பாளர் கவிதாலயா சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் திரைப்பட உலக ஜாம்பவான்கள், நடிகர் திலகங்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், திரையுலகைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும், வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த திரையுலகிற்கு முதல் கால் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த திரையுலகத்தில் கால் எடுத்து வைத்த மிகப்பெரிய பெருமை என்னவென்றால், அண்ணன் ராதாரவி அவர்களும், நாஞ்சல் சம்பத்தையா அவர்களும், பழங்கருப்பையா அவர்களும், கஞ்சா கருப்பு சார் அவர்களும், நமது கதாநாயகன் ரவிமரியா அவர்களும் என் வீட்டுக்கு வந்தார்கள். அதுவே எனக்கு இந்த படத்தின் வெற்றியாக நான் கருதுகிறேன். அண்ணன் பாக்யராஜ் அவர்கள், சார் செல்வமணி அவர்கள், இன்னும் மேடையில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான்களை நான் திரையில் பார்த்துவிட்டு இன்று அவர்களுடன் நானும் இருக்கிறேன் என்றால் மிக பெருமையாக இருக்கிறது. கண்டிப்பாக நடிகர் ஒருவர் திரையுலகத்தைச் சேர்ந்தவர் முதல்வராக வந்திருக்கிறார். எங்களைப் போல சிறிய புரொடியூசர் தயாரிப்பாளர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன். இந்த படத்தை நீங்கள் நல்ல முறையில் இரவும் பகலாக அவர்களுடைய சம்பளமெல்லாம் எதிர்பார்க்காமல் ஒரு கிராமத்தால் இங்கு வர வேண்டும் என்று ராதா அண்ணன் அவர்களும் சரி, வந்த அனைவரும் சரி, கொடுத்த டயத்தை விட நன்றாக இந்த படத்தில் நேரம் ஒதுக்கி நடித்து இந்த படத்தை மிக வெற்றி காமெடி படமாக கொண்டு வந்து சேர்த்துள்ளோம். அனைவரும் தியேட்டர்களில் பார்த்து எங்களை போல் கிராமத்தில் படம் எடுத்து இங்கு வந்து சென்னையை தேடி வந்திருக்க எங்களுக்கு நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் இந்த தருணத்தை ரொம்ப பொக்கிஷமாக சந்தோஷமாக அனுபவிக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து மிரண்ட அத்தனை ஜாம்பவான்களும் இந்த மேடையில் இருக்காங்க. அதில் நானும் நிற்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடவுளாக இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்கிற இனத்தை சேர்ந்த அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மக்கள் தலைவா இந்த கதையை முத ரங்கநாதன் சார் மூலியமாக எஸ் சந்திரசேகர் சார்கிட்ட சொன்னேன். அவர் எப்படிங்க இது உங்களுக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த கதை ஒரு 10 ரூபா பாட்டில் மேட்ரு. அப்போ வேறு அந்த 10 ரூபா ஒரு பிரில்லியமாக இருந்தது. பல மணி நேரம் சந்திரசேகர் சாரும் நானும் வந்து இந்த கதையை ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அதில் பல சீன்கள் அவரது சொல்லி, அதுலேயும் ஒரு முக்கியமாக ஆச்சரியமான ஒரு விஷயம், ஹீரோ எதிர்த்து 2 எதிர் துருவங்கள் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, சார் இது எப்படி சார் லாஜிக்கே இல்லையா சார் அப்படின்னு, அதெல்லாம் அரசியலில் நடக்கும் அப்படின்னாரு. அது மாதிரி இப்போ அது சில விஷயங்கள் பேச்சுவார்த்தையில் வந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு டைட்டில் மக்கள் தலைவான்னு அவர் தான் சூஸ் பண்ணார். அவருக்கு ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் சில காரணங்கள்னால அவரால் நடிக்க முடியலை. அதுக்கு காரணம் சில விஷயங்கள், அது இங்கே சொல்ல முடியாத ஒரு சூழல். இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த கதை யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, அரசியல் அப்படின்னு பார்த்துட்டா அதில் ஒரே ஒருத்தர் அவர் ராதாரவி சார் தான் அப்படிங்கிறது எனக்கு மனசில் பட்டு அவரை தேடி போய் இந்த கதையை சொல்லும்போது என்னை மேலே எங்களையும் பார்த்துட்டு அரசியல் தலைவர்கள் அத்தனை பேர் கூடயும் நான் பழகியிருக்கேன். அரசியல் அத்துப்படி எனக்கு தெரியாத, எனக்கு புரியாத சில விஷயங்களும் எப்படி உன்னால் யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன் சார் அப்படி இப்படின்னு அவர்கிட்ட சம்பளத்தை குறைக்கிறதுக்கு விட்ட போட்டேன். இந்த கதை கோடியாக கொட்ட போகுது அப்போ என்ன அப்படின்ட்டாரு. அவர் வாக்கு பொண்ணாகட்டும். நான் கதையை வந்து ஒரு புள்ளி தான் போட்டேன். அவர் சீன்ஸு அவர் அப்படியே கோலம் போட்டார். அவர் மிக பிரமாதமாக நான் என்ன நினச்சேனோ அதை காட்டிலும் டாப் டக்கராக இருக்குது. அவர் எங்கள் அப்பா ரத்த கண்ணீர் எடுத்தார், அவர் ஒரு வித்தியாசமாக எடுத்தார். அதே மாதிரி நீயும் அப்படி எடுக்கிற அப்படின்னாரு. ஐயோ என்ன சரி பெரிய வார்த்தை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவதாக அடுத்தது ஹீரோ யார் அப்படின்னு யோசிக்கும்போது மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன்.
ரங்கநாதன் சார் தான் அப்பயும் சொன்னார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணதுக்கு காரணமே அவர் தான். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் நீங்கள் ரவிமரியாவுடைய அரசியல் மேடைகள் பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லையா சார் அப்படின்னு. என்னங்க அரசியல் கதை பண்ணுறீங்க, அரசியல் மேடை பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. எங்கே சார் ஸ்கிரிப்டிலே இருக்க நேரம் பத்தலை அப்படிங்கும்போது பாருங்கள் அப்படின்னாரு. யூடியூப் பார்த்தேன். ஐயோ தலைவன் பின்றானே, இந்த கேரக்டருக்கு இவர் தான் பொருத்தம் அப்படின்ட்டு அவரை தேடி போனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் தலைவா நல்லா தானே போகுது என் வாழ்க்கை, எதுக்கு இந்த ரணம் அப்படின்னாரு. இல்லை சார் கதையை கேளுங்க சார், கேட்டுட்டு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு. ஏங்க ஹீரோன்னு இழுத்து விட்டு வேற ஏதாவது என் வாழ்க்கையில் சூனியம் பண்ணி விட்டுறாருங்க அப்படின்னாரு. நான் சார் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னேன். சரிங்க, அரை மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் டிஸ்கஷன் போச்சு. கதையை கேட்டுட்டு இது கதையின் நாயகன்னு சொல்லுங்க, ஹீரோன்னு சொல்லாதீங்க அப்படின்னாரு. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு இயக்குனர் மட்டும் இல்லை, ஒரு கிரியேட்டிவர் கூட. அதனால் அவர் வந்ததில் இந்த கதையை அதாவது படம் பார்த்தவங்க 2 மணி நேரம் போர் அடிக்காமல் போகுதுங்க, எப்படி போச்சுனே தெரியலை அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக இந்த நான் நிறைய, அதாவது துரைமுருகன் சாரை எனக்கு பிடிக்கும். இந்த டிஎம்கேயில் இருக்கிறாரு, அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பார், சிரிப்பாகவும் இருப்பார். அதே மாதிரி ஒரு கேரக்டர் யாரா அப்படின்னு பார்க்கும்போது பழக்கப்பியா சரியாகவும் வந்துச்சு. அவர் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பார், ஆனால் இந்த படத்தில் பட்டே கிளப்பிட்டார். அவருக்கு ஒரு ரசிகர் மன்றமே உருவாகும், அந்த அளவுக்கு நகைச்சுவையில் கலக்கி விட்டார். நான் சார் ஒரு சீனுக்கு ஒரு 4 அடிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னா அவர் எல்லா சீனுமே 6 அடிச்சு விட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. நான் இப்போ அவருக்கு ரசிகர் ஆகிட்டேன் நகைச்சுவையில். ஆனால் அவர் கூட உட்காந்து பேசுனா தமிழ், ஐயோ தமிழை வளர்க்குறதுல இன்னைக்கு சில பேர் தான் இருக்காங்க, அதில் அவரும் ஒருத்தர். அவர் கூட உட்காந்து நாளெல்லாம் நான் பேசினாலும் எனக்கு போர் அடிக்காது, அவ்வளோ தூரம் அவர் தமிழ். ஏன்னா தமிழ் தான் நான் படித்தது செஞ்சது எல்லாமே தமிழ். இன்னைக்கு தமிழினுடைய மனம், தமிழுடைய இது எல்லாமே அந்த ஆர்வம் குறைஞ்சு போச்சு. இத்தனைக்கு நான் பிறப்பில் தமிழன் கிடையாது, இருந்தாலும் தமிழ் தான் என் உயிர். அதுக்கடுத்து பார்த்தா நம்ம நாஞ்சில் சம்பத் சார், அவர் ஒரு குழந்தை, அவர் அன்பை பேசி ஒரு சாக்லேட்டை கொடுத்து அவர்கிட்ட இந்த பெரிய பொக்கிஷத்தவே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான மனிதர். அவர் கொடுக்குறத வாங்கிட்டாரு. ஏன்னா அவருடைய அறிவையும் புலமையையும் அவர் அந்த அரசியல் ஏமாத்தி, என் படத்தில் கூட இருக்கு, பெட்டியாக வாங்கி ஒரு சூட்கேஸ் கடையே வச்சிருக்கேன் அப்படின்னு பேசுவார். ஆனால் கிடையாது, அரசியல் அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக கவுன்சிலருக்கு வச்சிருக்கிற காசு கூட அவர்கிட்ட கிடையாது. ரொம்ப அருமையான எளிமையான மனிதர். அன்பாக பேசுனீங்கன்னா அவர் கையில் இருக்கிறத ஏதாவது கொடுத்துருவார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். ரொம்ப அவர் எவ்வளோ பெரிய மேதை. அவர் என்ன இயக்குனரே, அவர் என்கிட்ட ஸ்டூடெண்ட் மாதிரி, இயக்குனரே கரெக்டாக அதுதான் நீங்கள் போது எனக்கு புல்லரிக்கும், என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நடிப்புன்னு அவர் தொழில் பக்தி, அந்த குரு சின்ன வயசாக இருந்தாலும் அந்த குருவுக்கான மரியாதை, அது மேன்மக்கள் தான். ரொம்ப நன்றி சார். அதுக்கு பிறகு இப்போ மீனவர் துறை அமைச்சராக இருக்கிற ஸ்ரீநாத் எனக்கு 2 படம் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த கேரக்டர் பண்ண வேண்டியது. ஏன்னா டாஸ்மார்க்கில் போய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சண்டை போடுவார். நல்ல வேலை நான் அந்த கேரக்டர் இவர் சரியாக வரமாட்டார், இதுக்கு யார் சரியாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது நான் நிறைய என்னுடைய யூனியன் மீட்டிங்லாம் பார்த்துருக்கேன். டப்புன்னு மனசுக்கு வர்றதை டபால் டுமால்னு அடித்து உடைப்பார். யாருன்னா பேரரசு சார். அவர் இந்த மேட்ருக்கு இவர் தான் சரியாக வரும் அப்படின்ட்டு ஸ்ரீநாத் சாரை ஒதுக்கிட்டு நான் அவர்கிட்ட போனேன். அவரும் என்ன சார் ஒரு சின்ன சீனாக இருக்குன்னு, சார் இது சின்ன சீனா இல்லை, அதிரி புதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி அவரை கன்வின்ஸ் பண்ணேன். அவரும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் இப்போ ஸ்ரீநாத் சார் ரொம்ப சந்தோஷப்படுவார், நல்ல வேலை இந்த சீனில் நான் நடிக்கலையே அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப் சார் ரொம்ப நான் ஸ்பாட்டில் ரொம்ப வெறித்தனமாக சாப்பிடாம கூட வேலை செஞ்சாலும் சாப்பிடுன்னு என்னை சாப்பிட வைக்கிற ஒரு கேரக்டர், நல்ல மனிதர், சகோதர பாசம் உள்ளவர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அக்னி எஸ் வருண், அவர் இந்த படத்தில் புதுமுகம், ஆனால் புதுமுகமாகவே தெரிய மாட்டார், அவ்வளோ பின்னிருக்காரு நடிப்பு. அதுக்கு பிறகு
அக்ஷரா விஜய்னு ஹைதராபாத் பொண்ணு ஹீரோயினி. அவங்க வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து அவங்க ஒரு மாதிரி கண் கலங்கி உக்காந்துருந்தாங்க. அவங்க கேட்ட வார்த்தை ஒரு மாதிரி மனசு நெருடிருச்சு. என்ன சார் எல்லாருமே அழகாக பார்த்து ஒரு நடிப்பை பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னோடனே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நீதாம்மா ஹீரோயினி அப்படின்ட்டு அவங்கள கன்ஃபார்ம் பண்ணேன். நல்லாவும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மிக முக்கியமாக சொல்லணும்னா கேமராமேன் அவர் நான் கொடுத்த காசுக்கு டபுள் மடங்குல ட்ரிபிள் மடங்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு மியூசிக் டைரக்டர் ஏதாச்சியாக ஒரு இடத்துல பார்த்தப்ப எடிட்டிங்கில் வந்திருந்தார். அவர் ஏதோ ஒரு ஆல்பம் எடிட் பண்ண வந்திருந்தார். அவர் சாங்கை போட்டு காமிச்சார். உடனே வாய்ப்பை கொடுத்துட்டேன். அதான் நல்ல ஒரு கண்டென்ட் இருந்தால் உடனே அது போனி ஆகும். அவர் என்கிட்ட பார்த்த நிமிஷத்துலேயே அவரை ஓகே பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் இவ்வளோ தூரம் மக்கள் தலைவாக வந்து நிற்கிது அப்படின்னா அது வந்து என்னுடைய முதலாளி கவிதாலயா சரவணன் சாருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு வெங்கட் சார் அவரும் பேருதவி பண்ணியிருக்காரு. அவர் அக்னி அந்த ப்ராஜெக்டுக்கு அக்னி மூட்டினவரே அவர் தான். அதுக்கு பிறகு டைம் இல்லாதனால இங்கே இருக்கிற அத்தனை ஜாமவான்களையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்கள் ப்ரெஸ் ஊடக நண்பர்கள் அத்தனை பேரையும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு வணங்கி வாழ்த்துக்கள் பெறுகிறேன். பத்திரிகையாளர் நண்பர்களே, அப்புறம் யூடியூபர்ஸ், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த படத்திற்கு இங்கே தலைமை தாங்க வந்திருக்கும் அன்பண்ணன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் பேசிவிட்டு சென்ற செல்வமணி அவர்களுக்கும் மேலும் மேலே நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், ஏன்னா பழகருப்பையன் இருக்கார், நாஞ்சிலர் இருக்கார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி கேமராமேன் பற்றி நான் தனியாக பேசினது எதுக்குன்னா இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது ரொம்ப சின்ன படங்களை இவன் எப்படி எடுக்கிறான்னு என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பையன் எப்படின்னா எடுக்கிறான், இவன் லைட்டே இல்லாமல் எடுக்கிறான். அப்புறம் கேட்டால் இவன் மலையாளத்து படத்துலேருந்து வந்திருக்காரு சொன்னான். மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமாக பார்த்துருப்பான் இந்த லைட்டெல்லாம். ஓஹோ இப்படிலாம் லைட் இருக்குது போல இருக்குன்னு. அது மாதிரி ஒரு சூப்பர் ஆள். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தப்ப பாட்டு கேட்டேன். இவர் எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரவிமரி அவர்களுக்கு, அதான் அவர் சொன்னார் கதையின் நாயகன்னு. கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது உன்னை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்சவன் அந்த படத்தில். உன்னை வந்து நான் கெடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேயே இழிச்சவன் நீ தான் அந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சர் போது உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம்டா, இந்த படத்தை விட்டால் நல்லா போகுண்டான்னு. இல்லை நான் கொஞ்சம் இதுவாக இருக்கு அதுவாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்தாலும் இது ஓடும், தேர்தலுக்கு முன்னாடி வந்தாலும் ஓடும். ஏன்னா அவன் கொஞ்சம் சிக்கலான விஷயங்களெல்லாம் வச்சுருக்கான். அதில் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. நான் சால்வ் பண்ணுறேன்னு எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் தப்பு. அது நான் ஏன்னா இதில் அவ்வளோ அருமையாக எல்லா சீன்ஸுமே அவர் ஒவ்வொரு எனக்கு கதை சொன்னார் பாருங்கள். வந்து சொல்லும் போது எவ்ரி சீன் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயான்னு. அதையே வச்சுருக்கான் அவன். அதனால் அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி தெரிவான். நல்லவனே கிடையாது எனக்கு தெரிஞ்சான். ஏன்னா அவனை நான் பார்த்தது வந்து அங்கே தேட்டரில் ஒரு சீன் செஞ்சான், இந்த அப்பாவி பையனை அவன் செஞ்சான். அப்போ பார்க்கும்போது நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், இவன் தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நினச்சிக்கிட்டேன், இவன் அப்பாவி கிடையாது, இவன் எல்லோரையும் ஏமாத்துறான்றது நல்லா தெரிஞ்சுது. அதில் எங்களெல்லாம் ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிட்டான். இல்லைன்னா நம்மளெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. பேசின காசுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சான்.
அப்புறம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிட்டான். இதுக்கப்புறமும் விட்டுட்டு போக முடியாதுல்ல நம்ம. ரொம்ப புத்திசாலி அவன், ரொம்ப பெரிய வெரி பிரெய்னி சாப். அவனை நம்பி இப்போ படம் போட்டிருக்காரு, கவிதாலயம் சரவணன் சார் போட்டிருக்காருன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா இந்த பணம் வந்துடும். ஆனால் பணம் வரும்போது நீங்கள் தயவுசெய்து இவனை தனியாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சு வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்ககிட்டேருந்து குறைச்சிடுவான் அவன். எங்களெல்லாம் குறைச்சி தான் வந்தான் அவன். அதனால் பார்க்குறதுக்கு அப்பாவிமாக இருப்போம், அப்பாவி கிடையாது. அதனால் இது ஒரு நல்ல படம். இந்த மக்கள் தலைவர் வந்து நாஞ்சில் சம்பத்தினோட தான் நான் ஒர்க் பண்ணேன். எப்படா நீ உங்களுக்கெல்லாம் கதை சொன்னியா, சீன் சொன்னியா நீன்னு கேட்டேன். எல்லாருக்கும் சொல்லி தான் நான் கூப்பிட்ருக்கேன்னு. நாங்களா இது ஏன் ஆச்சரியமாக இருந்தது. இவங்கெல்லாம் நம்பி உன்னை நம்பி வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. எப்படி நம்ப வச்சான்னு தெரில. அதில் தான் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இப்போ இதில் எல்லாரையுமே சொல்கிறேன், ரவி மரியா ஹஸ் டன் அ குட் ஜாப். ரவி மரியா கிளாஸான சென்டர் ஆஃப் ஆக்சஸ் அவன் தான். அவனை சுற்றி தான் எல்லோரும் நாங்கள் வரோம். பட் அவனை இந்த வழிக்கு கெடுக்கிறதே நான் தான். அதனால் எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்தை போய் இப்போ படத்தில் செய்ய சொல்லிட்டாங்களே, என்னடா இது யோசனை பண்ணேன். ஏன்னா நான் டெஃபினட்டாக நானாக இருந்தால் கூட இப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு. அவன் பயந்தான். ஏன் பயந்தான்னு தான் எனக்கு தெரியல. அவன் நினச்சா ரெகுலர் ஃபார்மெட்டில் வரும்னு நினச்சான். இது இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே, தேர்தல் முடிஞ்சு இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே அவன் கொஞ்சம் தெம்பாயிட்டான். இப்போ நம்பி படத்தை ரிலீஸ் பண்ணான். பாருங்கள், ஒரு படத்தில் சென்சார் ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போடலையே ப்ரொஜெக்ஷனு. அந்த அளவுக்கு ஒரு முதல்ல எடுத்தோடனே எதிர்ப்பு தான்டா உனக்கு. முதல் வெறும் ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் ஆரம்பிக்கிற விஷயம் ரெகுலர் தேட்டர் வரைக்கும் போகுது உனக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் பார்த்தாங்கன்னா நம்மளை சொல்கிறாங்களோ சர்வ கட்சி கூட்டமும் உன்னை வந்து தேடுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், நம்ம தயாராக இருக்கணும். நான் சொன்னேன், வீட்டில் கூட சொல்லிட்டு வந்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, இல்லை இந்த படத்துக்கு எங்கள் மேலாம் கேஸ் வந்தாலும் வந்துடும். ஏன்னா எங்கேயும் ஒரு இடத்துல எதையோ ஒன்று பேசியிருக்கோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கேஸ் வரும். கேஸ் வராமல் இருந்தால் நல்லது. ஆச்சரியம் எங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் இவன் பரவாயில்ல, இவனுடைய சைஸுக்கு எங்கே வேணாலும் போய் ஒளிஞ்சிக்கலாம், எவனும் கேட்க போகிறதில்ல. அப்படி இவனை பார்த்தாலும் இவனை ஒரு டைரக்டர் மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தெரியும். அதனால் இவன் தப்பிச்சுக்கலாம். பட் நாங்கள்லாம் மாட்டிக்குவோமேன்றதான் எனக்கு பயம். முகம் தெரிந்தவர்கள்லாம் நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. இதில் ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. இந்த படத்தை பாருங்கள். ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள். இதை நம்ம சொல்லி அழுத்து போயிட்டேன். இந்த இடத்துலையே 100 தடவை சொல்லிட்டேன். தேட்டரில் போய் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த படம்லாம் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த தேட்டர், ஆடியன்ஸ்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இங்கே வந்து அத்தனை பேரும் வாழ்த்த வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ரவிமரியாக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை கூறி, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேருடைய வாழ்த்தும் ரவிமரியாக்கும் உண்டு என்று சொல்லி விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.